ஏன்னா அங்க நானே இல்லை. குரு குருன்னா யார்? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தானே. இந்த தன்னைத்தானே அர்ச்சிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க தான் குரு. இந்த தன்னைத்தான் உணர்ந்தவங்க யாரோ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாரும் போன பாதையில போக மாட்டாங்க, தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குவாங்க. அவங்க தான் குரு. ஒருத்தர் போட்ட பாதையில ஒருத்தர் கொடுத்த பாடத்தை வாங்கி பயணம் பண்ற யாரும் குரு இல்லை. தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி தனக்குன்னு ஒரு வழிமுறையை உருவாக்குனவங்க யாரோ அவங்க தான் தலைவங்க, அவங்க தான் குருமார்கள். அப்போ ஐயா என்ன பண்ணாரு, இங்க கொடுக்குற பாடம் இந்த உலகத்துல யாரும் கொடுக்கல. அப்போ தனக்குன்னு ஒரு வழிமுறையை உருவாக்குனதுனால தான் அவர் என்னைக்குமே அவர் மட்டும்தான் குரு. நாம எல்லாம் அவர் கொடுத்த பாடத்தை பயணம் பண்றவங்க. இங்க யாரும் குரு இல்லை, எல்லாமே சீடன் தான். அப்போ ஒரு வயசை வச்சு முடிவு பண்ணலாமா? பெரிய தாடி வச்சுக்கலாம், பெரிய குடுமி போட்டுக்கலாம், அதை வச்சு ஒரு மரியாதை கொடுக்கலாமன்னா இதெல்லாம் இது கிடையாதுப்பா. கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்லுவாரு, இப்பா நரை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழாதவன் எவனோ அவன் தான் பெரியவன். நரை விழுந்ததுனால ஒருத்தன் பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. நமக்கு வயசு ஒரு 50லே நரை விழுந்துடலாம். இப்பெல்லாம் பித்த நிறைய வந்துடுது. ஆனால் நமக்கு முன்னாடி இங்க 1000 மரம் கொடி வருஷக்கணக்காக கிடக்குது. அப்போ அதெல்லாம் நம்மளோட பெரியவங்கள ஆயிடுமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அப்போ வயசுன்றது பெரியவங்கன்றது தீர்மானிக்காது. அதனாலதான் சொல்லுவாங்க, மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. அப்போ இங்க வடிவம் நரெல்லாம் பெரிய மனுஷனுக்கான அறிகுறி.